ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த வகை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்தில் நீங்கள் எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சில விஷயத்த சொல்லிக் குடுக்கறதுக்கான இத நீங்க தான் பார்க்கணும், பண்ணணும். நான் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோனே, ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? எந்த ஒரு விஷயத்துக்குமே யாருமே நம்மளால ஒரு சில விஷயத்த இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கிறப்போ, நம்ம தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்ம இதா இருக்க வேண்டியதான் அப்படின்னோனே, அதெல்லாம் இல்ல. என்னால முடிஞ்ச விஷயத்த நான் இனிமே இது பண்ணிக்கிறேன். என்னால என்ன பண்ண முடியுதோ அத நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதெல்லாம் கரெக்ட்டு தான். நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் கரெக்டான ஒரு சில விஷயங்கள் தான். ஆனா, அதையும் தாண்டி நம்ம எதுக்காக எந்த நிலைமைக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறோமோ, அத சரியான ஒரு இதில முடிவு எடுத்துட்டோம்னா, எதுக்கும் கவலை கிடையாது. அத தாண்டி நம்ம அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள செய்யறப்ப தான் நம்மளுக்கு அதில பிடிக்காத மாரி சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னோனே, சரி அதெல்லாம் விடு. அதெல்லாம் பத்தி பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ, கிடைக்கலையோ, அதெல்லாம் நம்மளுக்கு காரணம் இல்லாத விஷயங்கள நம்ம கொஞ்சம் மனசார ஏத்துக்கிட்டு போறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு சில விஷயங்களா இருக்கு அப்படின்னோன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயம்னு இருக்கு. அதெல்லாம் நம்ம என்னைக்குமே ஒரு நம்பிக்கையா ஏத்துக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கணும் அப்படின்னோனே, அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாம இல்ல. எப்போதுமே மத்தவங்கள நம்ம ஈஸியா நம்பிர்றோம். நம்புற இதெல்லாம் நம்பிட்டு போயிடலாம். ஆனா, அதுக்கு அடுத்ததுல என்ன நடக்கணும், இல்ல என்ன மாதிரி சில விஷயங்கள நம்ம கையாளணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னோனே, அதெல்லாம் கையாள்ற விதத்தையெல்லாம் நம்ம பத்தி பேசி ஒண்ணும் ஆக போறதில்லப்பா. ஏன்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ அத நம்ம சில விஷயங்கள்ல எடுத்துக்காம விட்டுட்டோம்னாலே போதும் அப்படின்னோனே, சரி விடுங்க. அத பத்தி பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒரு சில விஷயங்கள் சரியா இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத நீங்களே ஒரு மனசளவுல மாத்திக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு அப்படின்னோனே, அதெல்லாம் உண்மைதான். நீங்க சில விஷயங்கள் நம்மளுக்கு எடுத்து காட்டுறீங்க. அதெல்லாம் நம்மளுக்காக யாரு, என்ன, எந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப இதா இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா, நம்மளுக்கு என்னைக்குமே எந்த விஷயமுமே சரியா இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம ஒரு சில விஷயங்கள செய்றோம், பண்றோம். அதெல்லாம் சரியான ஒரு நோக்கத்துல இருந்துட்டா பிரச்சனை இல்ல. அத தாண்டி நம்மளுக்கு ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கான ஒரு டைமா இல்லாதப்ப நம்ம அதுக்காக கொஞ்சம் யோசிச்சு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ற மாரி இருக்கு அப்படின்னோனே, அதெல்லாம் நினச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். எல்லாமே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு, நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள நோக்கி வாழ்க்கையில போயிட்டு இருந்தோம்னா, அத பத்தி ஒண்ணும் கவலை இல்ல அப்படின்னோனே, அதெல்லாம் எனக்கு புரியாம இல்லப்பா. எதுவுமே நம்மளுக்கான ஒரு விஷயமா ஒரு சில விஷயங்கள ஏத்துக்கிட்டு போயிட்டோம்னா பரவால்ல. அத தாண்டி நம்ம ஒருத்தர ஈஸியா நம்புறதுக்கா இருக்கட்டும், இல்ல அடுத்த விஷயங்கள்ல அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நெனச்சா கூட, அதில நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் புரியாத மாரி தான் இருக்கும் அப்படின்னோனே, சரி அதெல்லாம் விட்டுட்டு வேலைய பாருங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அத நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கலாம். போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னோனே, அதெல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்ல. என்னைக்குமே நம்மளுக்கான ஒரு டைம்ங்கிறது, நம்மள நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு அப்படின்னோனே, அதெல்லாம் கரெக்ட்டு தான். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல. ஏன்னா, அந்தந்த நேரத்தில அத நம்மளுக்கு சரியான ஒரு சில விஷயங்கள்ல இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னோனே, அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறேன். என்னால இதுக்கு மேல எதையும் மறைக்கிறதுக்கோ, இல்ல மாத்தி பேசுறதுக்கோ எதுவுமே சரியில்ல அப்படின்னோனே, அதெல்லாம்